சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். சட்டமும் நீதியும் வெப் சீரிஸினுடைய ரிவ்யூ பத்தி பார்க்கலாம். சரவணன், நம்ரிதா மற்றும் புதுமுகங்கள் நடிச்சிருக்கக்கூடிய சட்டமும் நீதியும் இயக்குனர் பாலாஜி செல்வராஜ் அவர்கள் வந்து இயக்கியிருக்காரு. இதனுடைய ஸ்டோரி எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜூனியரா வந்து சேரணும் அப்படின்னு ஒரு துடிப்பாக இருக்கக்கூடிய ஒரு இளம் லாயர் ஒருத்தங்க ஏதாச்சும் நல்ல பெரிய வக்கீல்கிட்ட போய் நம்ம சேரணும் அப்படின்றது துடிப்பாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து கிடைக்கல. இன்னொருத்தர் வக்கீல் பற்றி எல்லா நாலேஜும் இருக்குது, எல்லா ரூல்ஸும் தெரியுது, ரெகுலேஷன்ஸும் தெரியுது. ஆனால் உள்ளே போய் ப்ராக்டிஸ் பண்ணாமல் வெளியே வந்து நோட்டரியாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து குடும்பத்துலேயும் வந்து மதிப்பு இல்லை, அவங்க பசங்க பொண்ணுங்களே வந்து பெரிய அளவில் மதிக்கிறது இல்லை, சமுதாயத்திலும் அந்த அளவுக்கு மதிப்பு இல்லை, நீதிமன்ற வளாகத்திலையும் மதிப்பு இல்லை, நீதிமன்றத்துக்குள்ளேயும் வந்து பெருசாக இவரை வந்து ஒரு நோட்டரி அப்படின்னு ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஆனால் எல்லா நாலேஜுமே இருக்குது. இந்த எல்லா நாலேஜுமே இருக்கக்கூடிய ஒரு நோட்டரி அவர்களை ஒரு ஜூனியராக சேரணும்னு நினைக்கிற ஒரு இளம் பெண் வந்து போயிட்டு நான் அவங்க கூட வந்து ஜூனியராக சேர்றேன் அப்படின்னு வந்து போய் நிற்கிறாங்க. அடம் பிடிச்சி உங்க கூட தான் நிற்பேன் அப்படின்னு நிற்கிறாங்க. இவருக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் வெளியே இருக்கார். அதை வந்து போக போக தான் காட்டுறாங்க. இவர் என்ன ஒரு தேவைக்காக ஒரு கேஸ் எடுத்து வாதாடுறாரு அப்படிங்கிறது தான் படத்துடைய ஒரு மையக்கருத்தை வச்சுருக்காங்க. ஒரு கேஸ் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வருது. அதை ப்ரூவ் பண்ணாதான் இவர் வந்து வீட்டுக்கும் ப்ரூவ் பண்ண முடியும், ஒரு சொசைட்டிக்கும் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வருது. ஒரு கேஸ் வந்து எடுக்கிறாரு, ஒரு பொதுநல வழக்கு வந்து போட்டு ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு இளம் பெண், துடிப்பான பெண், அவங்களையும் வந்து கூட வாங்க, ஜூனியராக வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கேஸை முடிச்சாங்களா இல்லையா, அதில் எவ்வளவு தடைகள் வருது அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸினுடைய ஒரு மைய கதையாக வச்சுருக்காங்க. ஒரு 6 எபிசோட்ஸ் வருது. 20 மினிட்ஸ் சைஸில் தான் வந்து இந்த எபிசோட்ஸ் எல்லாமே ப்ளே ஆகுது. ZEE5ல வந்து ரிலீஸ் ஆகியிருக்கும், போய் பாருங்கள். இதனுடைய ஸ்க்ரீன் பிளே பற்றி நான் சொல்லணும். என்னென்னா, ஸ்டார்டிங்லேருந்தே சரவணன் அவர்களை வந்து ஒரு சாதுவான ஒரு நோட்டரியை வந்து காட்டுறாங்க. வெளியே அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே வந்து உட்காந்துருக்காரு. ஏதாச்சும் யாராவது டைப் பண்ணி கொடுங்க, யாராச்சும் பத்திரப்பதிவில் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் வந்து கேட்குற மாதிரி ஒரு நோட்டரி அவர்கள். அவரால் முடியலன்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லிட்டு டெய்லியும் 3 வேளை அங்கே டீ குடிச்சிட்டு இந்த மாதிரி சாதாரண ஒரு லைஃப் வாழ்கிறவர். அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுறாங்க. இந்த நம்ரிதா அவர்கள், இவர் அவர்களுடைய ஜூனியராக நடித்தவங்க, ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஜூனியர் என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுவாங்க அதை வந்து ஓவர் ஆக்டிங்காகவும் இல்லாமல் ரொம்ப கீழேயும் போகாமல் ஒரு மிடில் ரேஞ்சிலே வச்சுருந்தாங்க. சரவணன் அண்டு நம்ரிதா இவங்களுடைய நடிப்பு வந்து பிரமாதம் அப்படின்னே சொல்லலாம். நடிக்கலை, ஒரு வாழ்ந்திருக்காங்க. மற்றவங்களுடைய நடிப்பை பற்றி பேசும்போது அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அனைவருமே புதுமுகம் தான். எடிட்டிங், மியூசிக், ரெக்கார்டிங் அண்டு சினிமாட்டோகிராஃபி எல்லாருமே புதுமுகங்கள் கலந்து இந்த ஒரு படம் வந்து வந்திருக்கு அப்படிங்கும்போது, வெப் சீரிஸ் வந்திருக்கு அப்படிங்கும்போது ஒரு சிறப்பான எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 எபிசோட்ஸ் வந்து சூப்பராகவே இருந்துச்சு, ஒரு த்ரில்லர் மாதிரி இருந்துச்சு, நல்லா ஹைப் ஏற்றிக்கிட்டே போயிருந்தாங்க. கடைசி 3 எபிசோட்ஸ் மட்டும் கொஞ்சம் ட்ராக் ஆகி கொஞ்சம் கீழே வர மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஹைப் கொடுத்து இவ்வளோ பெரிய பில்டப் பண்ணிட்டாங்க. ஓகே, இதுக்கு மேலே ஒன்று இருக்க போகுதுன்னு நினைக்கும் போது அவ்வளோ இல்லை, கொஞ்சம் கம்மி தான்ப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டாங்க. ஆனால் இவங்களுடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லணும். ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து கன்வின்சிங் பண்ணுற மாதிரி இங்கே வந்து அதுக்கான ஒரு வேலைகள்லாம் பண்ணி முன்னாடி ஒரு 3 எபிசோட் வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. ட்விஸ்ட்லாம் வந்து நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டீங்க, அந்த அளவுக்கான ட்விஸ்ட் எல்லாமே இந்த படத்தில் வந்து இருக்குது. ஆனால் கடைசி 3 எபிசோடில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. மற்றபடி இந்த படத்துடைய மியூசிக் வந்து என்னென்னா ஒரு 2-3 ட்ராக் தான் வந்து இருக்குது. அதுவே இந்த ரிப்பீட்டிவ்ல அது வர மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. ஸ்டார்டிங்கில் அப்படியே எபிசோட் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்லோ பிஜிஎம்மில் போட்டு வருது. முடிக்கும் போது கொஞ்சம் ஹை பிச்சில் யார் இவனோ அப்படின்ட்டு ஒரு செம்மையாக ஒரு மாஸ் பிஜிஎம்மில் அப்படியே வெளியே வராங்க. அது வந்து பார்க்கும்போது இதே ரிப்பீட்டாக பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. சரவணன் அவர்களுடைய நடிப்பும் இதில் எவ்வளோ ஸ்பெஷலோ அதே மாதிரி இங்கே வந்து அவருடைய கதாபாத்திரம் இன்னைக்கு கொஞ்சம் மெருகேற்றி இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வந்துச்சு. ஏன்னா நம்ம வழக்கமாக இந்த கோர்ட் ரூம் ட்ராமாஸ் எல்லாம் பார்க்கும்போது கோர்ட் ரூமில் வரும்போது வாதங்கள் வந்து பயங்கரமாக இருக்கும், ஆப்போசிட்டில் இருக்க கேரக்டர் வந்து பயங்கரமாக இருக்கும். ஆப்போசிட்டில் ஒரு கேரக்டர் இருக்காங்க, அவங்களுடைய வந்து ஒரு வெயிட்டேஜான கேரக்டர் மாதிரியே காட்டுறாங்க, ஆனால் அந்தளவுக்கு பத்தலை அப்படிங்கிறதா விஷயம். ஏன்னா ரெகுலர் டெம்ப்ளேட் மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிச்சான வழக்கறிஞர் கூட ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 10 ஜூனியர்ஸ் இருக்காங்க, இவங்களை வச்சு ஒரு பில்டப்லாம் பண்ணுறாங்க. தவிர அவருடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, அவர் எந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக பேசுகிறாரு, எந்த அளவுக்கு வாதாடுறாரு அப்படிங்கிறத வந்து எங்கேயுமே காட்டல. ஏன்னா நம்ம தொடர்ந்து நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், மனிதன், ஜெய்பீம் இந்த மாதிரியான கோர்ட்ரூம் ராமாஸ்லேயும் வந்துமே ஆப்பனண்ட் வந்து நம்ம வெயிட்டாக இருப்பாங்க. அது வந்து இங்கே கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஓகே, ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெய்னர், ஒரு கோர்ட்ரூம் ட்ராமாவுடைய ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சட்டமும் நீதியும் பாருங்கள். எனக்கு மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டமும் நீதியும் வந்து வேறு வேறு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து சட்டம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் வந்து நீதி ஒன்று தான், அது சரியான நேரத்தில் கிடைக்கணும் அப்படிங்கிறத ஒரு
நல்ல கருத்தை வந்து வச்சு இந்த வெப் சீரிஸ் எடுத்திருக்காங்க. இயக்குனருக்கு வந்து வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம மூவி ரிவ்யூக்கள், வெப் சீரிஸ் ரிவ்யூக்கள் எல்லாமே பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.